எல்லா புகழும் இறைவனுக்கே. போண்டா பக்கோடா இது ரெண்டும் ஒரே மாவுலேயே ரெடி பண்ணலாம்மா. இப்போ அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துக்கலாம். கடலை மாவு 200 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், 5 கிராம் கொத்தமல்லி விதை, காரத்துக்கு சில்லி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ அந்த மாவில் கலக்கிறதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம்மா. எள்ளு 5 கிராம், முந்திரி 10 கிராம், இஞ்சி 5 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், 200 கிராம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை ஒரு 10 கிராம் அளவு, வெந்தய கீரை மட்டும் கிரீனரியான பசுமையான வெந்தய கீரை மட்டும் 20 கிராம் எடுத்து எண்ணெயில் வணக்கியிருக்கேன். வெறும் அதோட தழையை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எண்ணெய் ஊற்றி வணக்கியிருக்கிறேன்மா. இதை நல்லா அரைச்சிட்டு கலந்து போண்டா போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன்மா. பொட்டுக்கடலையும் வெந்தயக்கீரையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு அரைக்கும்போது அந்த பொட்டுக்கடலையெல்லாம் வெள்ளை ரவையோட கன்சிஸ்டன்சிக்கு மாறி நல்லா அரைச்சி வந்திருக்குது. மாவை கலந்து பக்கோடை போடும்போது பார்க்கலாமா. வெங்காய கட்டிங்கு, பச்சை மிளகாய், எள்ளு, முந்திரி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிணைஞ்சிருக்கிறோமா. உப்பும் போட்டாச்சு. இதில் எந்த அளவுக்கு பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கிறோம்மா. பாருங்கள், சட்னி மாதிரி வந்துடணும். கடலை மாவு சேர்த்தியாச்சுமா. இது நான் நெய் காய்ச்சணுமா, அதே சட்டியிலேயே நான் போட்டு இதை கலக்கிக்கிட்டேன். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. முந்திரி போட்டிருக்கிறது, பாதாம் போட்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம கலக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக, வெங்காயம் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இப்போ தெரியுது பாருங்கம்மா. தனியாக எல்லாமே தனித்தனியாக தெரியுது. உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். பிடிச்சா பிடி ஓடுது. போடும்போது எப்படி போடுறேனுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேங்கம்மா. இது இப்போ தண்ணி ஊற்றக்கூடாதுமா. நம்ம போடும்போது தொளிச்சு விட்டு எடுத்து போடணும்மா. பாருங்கள், உதிரி உதிரியே எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பெருசாக அப்படியே நம்ம இப்படி போட வேண்டியதாகும். தண்ணி லைட்டாக தொளிச்சு எடுத்து இப்படி பிடிச்சா இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிற பக்குவோம். இதை நம்ம இப்படி உடச்சி விட்டு போட்டுருணும். மீடியத்துக்கும் கொஞ்சம் அதிகமான ஃபயர் வச்சுக்கணுமா. உடனே கரடி போட்டு திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது வெந்து வரட்டும். போண்டாவோட பேட்டர்னா பாருங்க. நம்ம கையில் என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. டீப் ரயில் தான் இந்த டிஷ்ஷு செய்யணும். எண்ணெய் அளவான சூட்டில் இருக்கணும். நம்ம பக்கத்தில் இருந்து ஃபயரை கூட்டி குறைச்சி வச்சு அளவான சூட்டுக்கு மீடியமாக வச்சுட்டு நம்ம இந்த டிஷ்ஷு செய்யும்போது தான் வெளி போர்ஷன் நல்லா முருகலாக வெந்து வரும். உள்ள வரைக்கும் நல்லா பொதுன்னு பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும்மா. கஸ்தூரி மேத்தியோட வாசம் நல்லா அளவான தீரை நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது வாசம் வீடே மணமணக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் வேலை செய்யும்போது நீங்கள் எப்போவுமே கவனமாக பக்கத்தில் இருந்து கவனமாக பார்த்து வேலை செய்யணும்மா. இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அளவாக கொஞ்சமாக எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம்மா. நெய் உருக்குன சட்டியிலேயே இந்த மாவெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு பிணைஞ்சதுனால நெய் வாசத்தோட அந்த பட்டரோட ஒரு மெதுமெதுப்பு தன்மையோட இந்த போண்டாவும் இதுவும் ரொம்ப நல்லா தெரியுதுமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ. இது குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் தரலாம்.
ஏன்னா இது முதல்லையே வெந்தயக்கீரையை வெந்துடுது. வெங்காயத்தை நம்ம கையிலேயே நல்லா மசிக்கும் போதே அதுவும் நல்லா வெந்து வந்துடும். உள்ளே பாருங்க, இது பாதாம் பாருங்க, முந்திரி. இந்த பக்கவடையும் உடைச்சு காமிக்கிறேன். கிரீனரியா எவ்வளோ பாருங்க. கைப்பட்டதுமே எப்படி குதிர்ந்து வருதுன்னு, வாயில் பட்டாவே மெல்ட் ஆகி மெல்லவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்குது. எள்ளோட வாசமும் தூக்கலாக இருக்குது, பெருங்காயத்தோட மனமும் இருக்குது, பச்சை மிளகா எல்லாத்தோட காரத்தன்மை வந்து இது அதிகமாக இல்லைம்மா, மைல்டாக தான் இருக்குது. உப்பும் அளவாக இருக்குது, நான் போட்டிருக்கிற உப்பு அளவாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி எடுத்து இந்த மழை காலத்தில் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கம்மா.